Hi, this is Darshini here. Welcome to Home Findings YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் இந்த பேங்கிள் பாக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு செட் ஆஃப் 2 பாக்ஸஸ் வருது ஒரு பேக்கேஜில். 400 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பேங்கிள்ஸ் மினிமமாக தான் இருக்கும். நான் வந்து ஒகேஷன்ஸ்க்கு அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வாங்கின பேங்கிள்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ரொம்பலாம் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் என்னோட முக்கியமான டேஸ்க்கு நான் வாங்கின பேங்கிள்ஸ் இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நான் வச்சுருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கின பேங்கிள்ஸ். ஸோ அது என்னென்னு நான் காமிக்கிறேன். அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லா பேங்கிள்ஸுமே வந்து நான் ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸப்ட் ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் மட்டும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லாவெண்டர் கலர் பேங்கிள். ஸோ ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த பேங்கிள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த பேங்கிள் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிசப்ஷனுக்காக. ஸோ இது என்னோடய வெட்டிங் ரிசப்ஷன் பேங்கிள். சாரீ வந்து லாவெண்டர் கலர். ஸோ அதை நான் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து நைட் டைமில் நீங்கள் போடுறீங்க, ஏடி ஜுவல்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்ரோச் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து எக்ஸாக்ட் கலர் மேட்சிங் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு அது சாரீ கலருக்கு மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முகூர்த்தம் பேங்கிள். ஸோ எக்ஸாக்ட் கலர் அந்த பீச் வித் டார்க் பிங்க் தான் என்னோடய முகூர்த்தம் சாரீ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுலேயுமே வந்து நமக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் அண்ட் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். அவங்க ரெடிமேடாக செப்பரேட் பேங்கிள்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சாரீ காமிச்சோம் அப்படின்னா லைக் கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ போடுறதுக்குமே ரொம்ப குத்துற மாதிரி அது மாதிரிலாம் இல்லை, சாஃப்டாக இருந்தது பேங்கிள்ஸு. ஸோ இதுவுமே வந்து நான் ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பேசிக்லி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், உப்பு கிணறு சந்து, போத்தீஸ்க்கு ஆப்போசிட் ரோட். அங்கே போனீங்கன்னா ஒரு மசூதி இருக்கும் நடுவில். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் 3rd கடை, பட்டர்ஃப்ளை பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அங்கே தான் இந்த பேங்கிள்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். சின்ன கடை தான், பட் நிறைய கலர் பேங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம போய் நம்மளோட அவுட்ஃபிட்டை காமிச்சாலே அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. இந்த ஒரு செட் ஆஃப் பேங்கிள் மட்டும்தான் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் பேங்கிள். இதில் வந்து எனக்கு நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நான் லக்ஷ்மி உருவம் பதிச்ச மாதிரியான பேங்கிள் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அவங்கக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் எந்த பேஜுன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா நான் ஸ்பான்சர்லாம் பண்ணல. நான் ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ப்ளூ கலர். ஸோ இப்போ நான் காமிக்கிற வளையலில் இருக்கிற ப்ளூ வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. பட் க்ரீன் கலர் வந்து சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஸோ இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக் வந்து கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகுறது தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனுக்கு பதிலாக ப்ளூ ஷேடு மாதிரி, லைட் ப்ளூ ஷேட் மாதிரி அமுச்சிட்டாங்க. ஸோ அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த கலராக ரிசீவ் ஆகுதோ அதை பார்த்து அதை மேட்ச் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிள்ஸ்லாம் நம்ம நேரில் போய் வாங்குறது தான் பெட்டர் அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரெத்து. இந்த வளையல், இந்த செட் ஆஃப் பேங்கிள்ஸே வந்து பிரெத் ரொம்ப ஜாஸ்தி. கையில் போட்டாலே அவ்வளோ குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிரெத்து வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனாலேயே வந்து இந்த பேங்கிள் எனக்கு ரிசீவ் ஆன உடனே வந்த காம்ப்ளிமெண்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னு வந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரெத்து ஜாஸ்தி அண்ட் கலர் மிஸ்மேட்ச். இந்த 2 மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஆக்சுவலி இது மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு சேல் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் அதை போய் வாங்கும்போது தான் அவங்க பிஸ்னஸ் வந்து பூம் ஆகும். இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ நம்மளும் இது மாதிரி வாங்கி ஹெல்ப் பண்ணணும் தான்.
பட் நம்ம எதுக்காக வாங்குறோம்? நம்மளோட பிக் டேவ ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. ஸோ நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டு, ரிசப்ஷன், முகூர்த்தம் ஸோ நம்ம இப்படிலாம் ரெடி ஆகலான்னு ஒரு ஆசையா நம்ம வந்து எல்லா நாளும் இது மாரி வாங்க போறதில்லல்ல. நம்ம போய் இந்த மாதிரி வாங்கியிருப்போம். ஸோ வாங்கும்போது அது கலர் நல்லா இல்ல, கலர் மேட்ச் ஆகலன்னா கடைசி நேரத்தில போய் மாத்தவும் முடியாது. ஸோ நம்ம வந்து மத்த நாள் இது மாரி வேணா வாங்கிக்கலாம். அ மத்தபடி உங்களோட பிக் டேஸ்க்கு இது மாரி ஆன்லைன்ல பேங்கிள்ஸ் சூஸ் பண்ண போகாதீங்க. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். நான் காமிக்கிறேன் பாருங்க. என்னோட முகூர்த்தம் பேங்கிளும், என்னோட என்கேஜ்மென்ட் பேங்கிளும் எவ்ளோ பிரெத் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் தான் ஷேர் பண்றேன். இதுக்கு மேல உங்களோட விருப்பம். அண்ட் இந்த சில்வர் பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக அவர் வாங்கி குடுத்தது. அது சொல்லும்போதே சிரிப்பு தான் வருது. நாங்க வந்து ஒரு நாள் ஈஷா போயிருந்தோம். இது இது வந்து ரொம்ப பெரிய பேங்கிள். லைக் நெறைய இருந்தது. இந்த பேங்கிள்ஸு. ஸோ நான் வந்து ஒண்ணு ஒண்ணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து வெளில போட்டு போம்போது சிலத தொலைச்சிட்டேன். பட் இப்ப இருக்கிறத பத்திரமா வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் அண்ட் கிரீன். இது வந்து நம்ம எங்கேயாச்சும் மத்த சாரீஸு அது மாதிரி நம்ம கட்டிட்டு போம்போது 1, 2ன்னு எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு ரொம்பலாம் பேங்கிள்ஸ் போட பிடிக்காது. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த 3 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து திருப்பதியில நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஏதாவது வாங்கி குடுங்கன்னு கேட்டே இருக்கும்போது, "நீ பொண்ணு நீ வளையல் போடு. வளையலே போட மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்க அம்மா, எங்க பாட்டி எல்லாம் சேர்ந்து எனக்கு வளையல் வாங்க வச்சுட்டாங்க. ஸோ அப்ப வாங்குன பேங்கிள்ஸ் இது. இந்த சென்டர்ல இருக்கிற பேங்கிள்ஸ் வந்து நம்ம ஒரு பேங்கிள் 2 கைக்கு போட்டுக்கலாம். ஸோ மத்ததெல்லாம் வந்து நெறையா செட் இருந்தது. நான் அங்கங்க ஒண்ணு போட்டுட்டு போய் எங்கேயாச்சும் போட்டுருவேன். ஸோ அதனால எனக்கு மிஞ்சினது வந்து இதுதான். அத எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ லைக் வெறும் கோல்டன் ஸ்டோன் மட்டும் வச்ச பேங்கிள். இது வந்து நம்ம நார்மலா வேற ஏதாவது பிளெயின் கலர்ஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வந்து ஒரு சாரீக்கும் செட்டு செட்டாலாம் வளையல் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் இது மாதிரி கோல்டன் ஸ்டோன் வச்சது, சில்வர் ஸ்டோன் வச்சது இது மாரி எடுத்து வச்சிருப்பேன். அண்ட் அதையே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் எப்பவுமே பண்றது. எல்லாத்துக்கும் தனித்தனியா செட்டாலாம் வாங்க மாட்டேன். அண்ட் இந்த பாக்ஸ்ல வந்து என்னோட பிளெயின் பேங்கிள்ஸ். என்கிட்ட இருக்கிற பிளெயின் பேங்கிள்ஸ் எல்லாமே தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்வெட் பேங்கிள். ஸோ அதோட டெக்ஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து மெட்டல்ல வச்சிருக்காங்க. அண்ட் வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்வெட். ஸோ அது தொடும்போதே அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் அந்த வளையல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதில ஒரு 2, 3 கலர் வச்சிருந்தேன். என்னோட சிஸ்டர் வந்து அது எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஓ ஸோ சரி ஓகே. அவங்களுக்கு அந்த டைம்ல மேரேஜ். ஸோ அதனால எடுத்துட்டு போட்டும்ன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆம், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, போத்தீஸ்க்கு லெஃப்ட் சைடு ஆப்போசிட் இந்த பூரா மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நமக்கு இந்த வளையல் கிடைக்கும். நான் வாங்குன இடத்த தான் நான் சொல்றேன். இது எல்லா இடத்துலயும் மேபி கிடைக்கலாம். நான் வந்து அங்க தான் பூரா மார்க்கெட்ல வாங்கியிருந்தேன். கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல. பூரா மார்க்கெட்ல வாங்கியிருந்தேன். அந்த இடம் தெரிஞ்சவங்க போய் தாராளமா வாங்கிக்கலாம். அண்ட் இப்ப நான் எடுக்கிற இந்த 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் என்ன வரமாட்டேங்குது. ஸோ இந்த 4 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே திருப்பதியில வாங்குனது தான். இது வந்து என்னோட சைஸ்க்கு ரொம்ப பெரிய பேங்கிள். ஸோ அதனால யூஸ் பண்ணாம பாருங்க டேகு கூட அப்படியே இருக்கு. அத நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். இந்த 4மே வந்து ஆக்சுவலி திருப்பதியில கீழ் திருப்பதி அலமேலு மங்காபுரம் சொல்லுவாங்கல்ல. திருப்பதி அ தேவஸ்தானம் அவங்களோட ஒய்ஃப் திருப்பதி சாமியோட ஒய்ஃப். ஸோ அலமேலு மங்காபுரம்ல நம்ம வந்து வாங்குனது இந்த 4 செட் ஆஃப் வளையல். ஸோ இந்த வளையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கோயில்ல வாங்குனதுனால எனக்கு யாருக்கும் குடுக்கவும் விருப்பம் இல்ல. அண்ட் நானும் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு. பட் கண்ணாடி வளையல் போட்டாலே ஒரு அழகு தான். ஆனா நான் சும்மா வீட்லலாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். அ இந்த 3 பேங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. லைக் மத்தத விட கம்பேர் பண்ணும்போது இது தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பேங்கிள். என்னன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு எனக்கு குடுத்தாங்க. லைக் தட்ல வச்சு குடுப்பாங்கல்ல. ஸோ அப்படி குடுத்த பேங்கிள்.
அத அவ ஞாபகார்த்தமா நான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த ப்ளூ பேங்கிள் கண்ணாடி வளையல் தான் இதுவும். இது வந்து நான் எங்க வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, மருதமலையில. இதுவுமே வந்து எனக்கு அவர் தான் வாங்கி குடுத்தாரு. மருதமலை முருகர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவர் கோயில்லயே எனக்கு அவர் வளையல் வாங்கி குடுத்தது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த டார்க் ப்ளூ பேங்கிள் வந்து ரூ. 10 எது எடுத்தாலும் ரூ. 10ன்னு ஒரு கடை இருக்கும் தெரியுமா? அங்க வாங்குனேன். ஆனா இந்த வளையல் ரூ. 10 இல்ல. அங்க அந்த கடையில வாங்குனேன். அண்ட் இந்த கண்ணாடி வளையல் வந்து ஊர் நோம்பிக்கு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாங்கி குடுத்தாங்க. நெறைய பேருக்கு நோம்பின்னா தெரிய மாட்டேங்குது. நோம்பின்னா திருவிழா. அத வந்து கோயம்புத்தூர் சைடுல நோம்பின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கிரீன் கலர் வளையல் நான் எங்கே வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கண்ணாடி வளையல் தான் இதுவும். அண்ட் இந்த வளையல் வந்து பாருங்கள், இது வந்து மசாணியம்மன் கோயில் பொள்ளாச்சி இருக்குல்ல, ஸோ அங்கே வாங்கினது. ஆக்சுவலி நான் வளையல் வாங்குறது கம்மி, அதனால எந்தெந்த வளையல் எங்கெங்கே வாங்கினேன்னு சொல்லி நல்லாவே ஞாபகம் வச்சுப்பேன். இந்த ரெட் வளையல் வந்து பாருங்களேன், பிரெத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த க்ரீன் கலரை விட இந்த மெரூன் கலரோட பிரெத் வந்து கம்மியாக இருக்கும். பட் இதுவுமே கண்ணாடி வளையல் தான். சைஸ் ரெண்டும் ஒன்று தான், பட் பிரெத் கம்மி. ஸோ இது மாதிரி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே பிரெத் கம்மியாக கண்ணாடி வளையல் கிடைக்கவே இல்லை. அது ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. சும்மா எல்லா கலரையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வளையல் போட்டாலே ஒரு அழகு தான் என்ன சொன்னாலும். ஆனால் இப்படியே நான் டெய்லியும் போட்டுட்டு இருந்து எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு வந்து வேறு மெட்டீரியலில் வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. எனக்கு வந்து கண்ணாடி வளையல் போட்டால் பெருசாக எதுவும் ஆகாது. பட் மெட்டல் மற்ற இதில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பிக்க ஆரம்பிச்சிடும். கோல்டு சில்வர்னால் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்ல. பட் சொல்கிறேன், எனக்கு வந்து சேர மாட்டேங்குது. மேபி அது ஏதாவது அலர்ஜியா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து வளையலே போட மாட்டேன். வீட்டில் இருக்கவங்கலாம் திட்டுவாங்க, வளையல் போடு வெறுக்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, எனக்கு சேர மாட்டேங்குது. அதுக்குன்னு டெய்லியும் கோல்டுக்கு எங்கே போகிறது? அதனால வந்து நான் போடாமையே தான் இருப்பேன். எங்கேயாச்சும் வெளில போகும்போது மட்டும் வளையல் போடுவேன். அப்போ திருப்பி வந்து கழட்டி வச்சுருவேன். அப்படி தான் இருப்பேன். ஸோ நான் வச்சுருக்கிற வளையல் எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் தூங்கிட்டுருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோக்காக முழிச்சு எந்திரிச்சு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லணும். வளைகாப்புக்கு போடுற மாதிரியே இருக்குது. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். பட் அப்படி போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே ஒரு கண்ணாடி வளையல் தான். இது ரெட் கலர். அண்ட் மற்ற 2 வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வளையல். என்கிட்ட வந்து 3 செட் ஆஃப் மெட்டல் வளையல் தான் இருக்குது. அதில் ஒன்று ரெட்டு, ஒன்று டார்க் பிங்க்கு. பட் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம கண்ணாடியிலேயே வாங்குகிறோம், அது எங்கேயாச்சும் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ப்ளெயினாக கிடச்சிது. ஸோ அப்போ வாங்கி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரீனில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன்ஸு. ஸோ க்ரீன் கலர் இந்த 3 செட் ஆஃப் வளையல் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து இது வரைக்கும் என்னோடய எல்லா பேங்கிள் கலெக்ஷன்ஸையுமே உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அண்ட் நான் எதுக்காக யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருக்கும். நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து எல்லாத்துக்குமே மெயினாக லேடிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ எனக்கு இந்த 2 தாட்டும் தான். எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து 20 டேஸ், டிசம்பர் 4 and 5 மேரேஜ். உங்கள் எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு தேவை. என்னை பிளஸ் பண்ணுங்கள். அண்ட் நானும் யூடியூப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.